வணக்கம். இந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, கஸ்டமர்ஸ், அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும்போது, அவங்க சொல்கிறத கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயத்த மனசில் வச்சுக்கோப்பா அப்படின்னு என்னுடைய பாஸ் எனக்கு சொன்னார். அந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த டப்பாக்களை பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டிஜே, ஐஎஸ்டிபி, ஐஎஸ்எஃப்பி அப்படின்னு 16 டப்பாக்கள் இருக்குது. இது வந்து 1950ல் மயர்ஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு 2 ஃபேமஸ் சயின்டிஸ்ட்ஸ், இந்த உளவியல், அதாவது சைக்காலஜி, அதை நல்லா ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை அவங்களுடைய பர்சனாலிட்டி டைப் என்ன, வாட் இஸ் தேர் பர்சனாலிட்டி டைப் அப்படின்னு கொஞ்சம் நல்லா டீப்பாக ஆராய்ஞ்சு 16 டப்பாக்களுக்குள்ளே தான் பார்ப்பாங்க மக்கள் அப்படின்ட்டாங்க. மயர்ஸ் அண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு டைப் இண்டிகேட்டர்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. எத்தனையோ பேர் எடுத்திருக்காங்க அந்த பரீட்சையை, நானும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அது கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சி போச்சு, அவ்வளவு மதிப்பாக அதை சொல்லலை யாரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதில் நம்ம 16ல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த டப்பா வந்து INFJ, இன்ஃப்ஜே அல்லது INFJ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, யூஆர் இன்ட்ராவர்ட்டட், எக்ஸ்ட்ராவர்ட்டடா இன்ட்ராவர்ட்டட். யூஆர் இன்ட்யூட்டிவ், நீ திங்கர் டைப்பா, ஃபீலிங் டைப்பா, யூஆர் ஃபீலிங் டைப். நீ ஜட்ஜிங் டைப்பா, பர்சீவிங் டைப்பா, யூஆர் ஜட்ஜிங் டைப். இந்த 4 தாக்கங்களும் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டிப்பாக உண்டு. ஒரு சுச்சுவேஷனில் உன்னை போட்டால் இந்த மாதிரி தான் நீ ரியாக்ட் பண்ணுவே யூஸ்வலாக. யூ ஆர் அ ஃபீலிங் பர்சன், யூ யூஸ் த ஹார்ட் மோர் தென் யூ யூஸ் த பிரெயின் ப்ராபப்ளி. நீ வந்து அப்படியே கிரகிச்சுக்காமல் எல்லாத்தையும் நீ ஒரு வெர்டிக்ட் சொல்லிகிட்டே இருப்ப, ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்ப. ஸோ யூ ஆர் நாட் த பெர்சீவர், யூ ஆர் த ஜட்ஜ் அப்படின்னு பிரித்து விட்டாங்க. அந்த 16ல் ஒன்று வந்து INFJ. ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப வாயை திறந்து பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் யூ ஆர் டேக்கிங் எவ்ரி திங் டூ பர்சனலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஃப்ரேஸ். அது வந்து கஸ்டமர் ஏதோ திட்டுவான், ப்ராடக்ட் சரியில்லை, அதில் பக் இருக்குது, அல்லது இந்த இதில் உடஞ்சி போச்சு அப்படின்னு என்ன சொல்லுவான். என்னமோ அது நீங்களே உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அதை பர்சனலாக எடுத்துப்போம். வீட்டில் போய் அழுவோம், அடுத்த நாள் மனசு உடஞ்சிருப்போம் இன்னும். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க அப்படின்னு என்னுடைய பாஸ் என்ன சொன்னார், டெவலப் அ திக் ஸ்கின் அப்படின்னார். இன்ஃபேக்ட் அது கஸ்டமருக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், உங்களோட டீச்சராக இருக்கலாம், உங்களுடைய சக ஊழியர்களாக இருக்கலாம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உற்பத்தி செய்யும் எதுவாக இருந்தாலும், அதை பற்றி விமர்சனம் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும், அதை கிரகிப்பவர்களாக இருக்கலாம், நுகர்வர்களாக இருக்கலாம், வாங்குபவர்களாக இருக்கலாம், உங்கள் கூட வேலை செய்பவர்களாக இருக்கலாம், whoever it is, they are stakeholders. அண்ட் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பிஹேவ் பண்ணும்போது அவங்களோட கமெண்ட்டுக்கு டெவலப் அ திக் ஸ்கின் அப்படின்னு சொன்னார். அதாவது எரும மாட்டு தோல் மாதிரி நீ திக் ஸ்கின் போட்டுக்கிட்டேன்னா என்ன மழை பெஞ்சாலும் அது பாட்டுக்கு நடுவில் ரோட்டில் நின்றுட்டுருக்கும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் டெவலப் அ திக் ஸ்கின் அப்படின்னு சொன்னார். நான் முதல்ல எரும மாடுன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன். திக்கஸ்ட் ஸ்கின் எது அப்படின்னு தேடிட்டு போனால் இந்த வேல் ஒன்று இருக்குது தண்ணிக்குள்ளே இருக்கிறது. அந்த வேல் வந்து ரொம்ப திக் ஸ்கின், ஏன்னா அது வந்து ஃபேட், இட்ஸ் காட் அ திக் லேயர் ஆஃப் ஃபேட். பட் லேண்ட் அனிமல்ஸில் திக் ஸ்கின் எது அப்படின்னா, படத்துலையே பார்த்துருப்பீங்க, யானை, த எலிஃபண்ட் ஸ்கின். இன்ஃபேக்ட் எலிஃபண்ட்டுக்கு ஒரு பேரே இருக்குது, பேக்கிடர்ம் அப்படின்னு பேர். க்ரீக் ஆரிஜின் அது. பேக்கி அப்படின்னா திக், டர்ம்னா டெர்மா, ஸ்கின் ரிலேட்டட். ரொம்ப 3.8 சென்டிமீட்டர் திக்கம் சில இடங்களில் அந்த ஸ்கின், 3.8 சென்டிமீட்டர் திக். அதோடு நிறுத்திடலைங்க, ஆனால் அதில் தான் அந்த பியூட்டி இருக்குது. தட்ஸ் வேர் ஐ ரியலைஸ்ட் there is, whenever my boss tells me something, there is a lot more to dig deeper and find out more. அது ஏன் திக் ஸ்கின், எலிஃபண்ட் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.8 சென்டிமீட்டர் திக் ஸ்கின்னாக இருந்தால் கூட
நீ என்ன வேல் பாய்ச்சினாலும், என்ன ஈட்டி எறிஞ்சாலும், whatever arrows you throw at me, you shoot at me, you must have seen in an army, the elephant force will go up front because it can tackle all kinds of weapons thrown at it. ஆனால் அது தண்ணியிலேருந்து குளிச்சுட்டு வரும்போது மேலே மண்ணு போட்டுக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா a mosquito can actually suck blood through this 3.8 centimeter thick skin. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, it's got a lot of gaps in between. That is why even though it is 3.8 centimeters thick, it is super sensitive. It can even sense a mosquito sitting near its ear. அதோடைய காது பக்கத்துலேயோ கால் பக்கத்துலேயோ ஒரு சின்ன மஸ்கிட்டோ மேலே உட்கார்ந்தா கூட இது சென்சிட்டிவ் ஆகி இது புரிஞ்சுன்றும். So that is the speciality. Don't just develop a thick skin. Also be sensitive for those micro messages. That's the important lesson for today. Thank you.